நீ வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறது மாதிரி அதில் எழுதியிருக்கிறார். அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களை நடத்துகிறதுக்கு முன்னாடி போ, நீ போ, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லுகிற ஆண்டவர் நமக்கு முன்னாடியே போய் கர்த்தர் அங்கேருந்து நம்மளை என்ன பண்ணுறாருன்னா எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இன்றைக்கு சில ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், ஐயோ நான் எப்படி இதில் நடக்க போகிறேன், எப்படி அந்த காரியத்தை தொடுவேன், அந்த உயரத்தை என்னால் அடைய முடியுமா அப்படின்னு குழம்பி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார், இந்த காரியத்தில் நீங்கள் துவங்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் எப்போ இந்த பிரயாணத்தை துவங்குனீங்களோ அதுக்கு முன்னாடி கர்த்தர் அதுக்கு முன்னாடியே போயிட்டார். அந்த பிரச்சனையில் உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் நிற்கிறார், அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் நிற்கிறார், நீங்கள் துவங்கின அந்த காரியத்தில் உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் நிற்கிறார். அதனால நீங்கள் பயப்படவே வேண்டாம். இன்றைக்கு ஏசப்பா வாக்கு கொடுக்குறார், உனக்கு முன்னாடி நான் போயிருக்கேன், இப்போ நீ வா, தைரியமாக போவோம். ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராக